நல்லா யோசிச்சு பாருங்க. பைல்வான் எழுதுனது கரெக்ட்டா? இது பைல்வானுக்காக சொல்ற வார்த்தை தான் அது. பைல்வான் அவர்கள் அதற்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும். இதை பற்றி குறை சொல்ல வேண்டாம், எழுதுங்கன்னு கூட வேண்டாம். ஆனா இல்லாத எழுதி அவர்கள் கேவலப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. பைல்வான் ரொம்ப மட்டமான விஷயங்க. ஏன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காகத்தான் நான் இந்த வார்த்தைய சொல்றேன். அவரு இளையராஜா கஷ்டப்படுறாரு. யார்ட்ட அவர் தனிமையை நாடிக்கிட்டு இருக்காரு. நான் போனாலே பேசாம எழுதிட்டு இருப்பாரு அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவர் வேலையை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவராய் இருக்க விடுங்கள். கங்கை மரன் என்ன மாரி ஆட்கள் இப்படியே விடுங்க. இதை தவிர வேற வழி இல்ல. 50வது ஆண்டு விழாவுக்கு போட்டாரு ஃபிலிமால இல்ல. நிறைய எல்லாரும் பழக்கமானவங்க இருக்கனால உங்களெல்லாம் விட்டு பிரிய மனசே இல்ல. நல்லவைகளை மட்டும் எழுதுங்கள். பைல்வான் மாரி அவருக்கு இட்லிக்கு வழி இல்ல, தோசைக்கு வழி இல்ல, அது மாதிரிலாம் எழுதாதீங்க தயவுசெய்து. உள்ளதெல்லாம் அவர் எழுதுறாரு. இந்த ஸ்டேஜில் சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா ப்ரெஸ் இருக்கிறீங்க. எல்லாம் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி எழுதுறதுக்கு அதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய ஆள் வளர்ந்த ஆட்களை நம்ம திட்டணுமா? அவங்க கஷ்டப்படுறாங்க. குழந்தைகள்லாம் ஒன்றா இருக்காங்க. வீட்டில் வேணா எங்கள் வீட்டில் ஒரு வாரம் வந்து இருந்து பாருன்னு சொன்னேன். யுவன் இது துபாயில் செட்டில் ஆகிட்டான். இவன் கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அங்கே தான் இருக்கான். அவங்க ஒய்ஃப் தான் அண்ணனுக்கு சமைச்சு போகிறான். இதெல்லாம் இல்லாமல் அவர் அனாதையாக இருக்காரு. அப்படி போட்டு என்னத்தையோ கிரியேட் பண்ணி இளையராஜாவை எதுக்கு இறக்குறீங்க? 50 வருஷம் ஒருத்தர் ஆள் நிலையாக நின்றுருக்காரு. அப்படிப்பட்ட ஆளை இறக்கணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. பைல்வான் எழுதுனது கரெக்டா? இது பைல்வானுக்காக சொல்ற வார்த்தை தான் அது. பைல்வான் அவர்கள் அதற்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன்னா யார்கிட்டயோ வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் தப்பு தப்பாக சொல்லியிருக்காரு. அது சரியல்ல. எங்களை நேசித்து கொண்டு போங்க. ஏன்னா 50 வருஷம் வாழ்ந்திருக்கோம். வயசு 78க்கு மேலே ஆகுது. அண்ணனுக்கு 82 வயசு மேலே ஆகுது. ஆகவே எங்களை காப்பாற்றுறதுக்கான வெளியே பண்ணுங்க. நாங்கள் இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஐயா. இத்தனை வருஷமா 70லேருந்து வாசிச்சுட்டு இருக்கோம். மியூசிஷியனாக இருந்தோம். இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம். ஆகையால் எங்களை பற்றி குறை சொல்ல வேண்டாம், எழுதுங்கன்னு கூட வேண்டாம். ஆனால் இல்லாத எழுதி அவர்கள் கேவலப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. பைல்வான் அவர்கள் இது ரொம்ப மட்டமான விஷயங்க. ஏன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காகத்தான் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். அவர் இளையராஜா கஷ்டப்படுறாரு. யார்கிட்ட அவர் தனிமையை நாடிக்கிட்டு இருக்காரு. நான் போனாலே பேசாமல் எழுதிட்டு இருப்பாரு அவ்வளோதான். அவர் வேலையை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவராய் இருக்க விடுங்கள். கங்கை மரன் என்ன மாதிரி ஆட்கள் இப்படியே விடுங்க. இதை தவிர வேறு வழி இல்லை. அன்றைக்கி பேட்டியில் போய் நான் போய் என்னென்னமோ பண்ணிட்டு வந்தேன் போய். அது மாதிரி அவரவர்களாக இருந்தால் அவர்களாக வளர்வதற்கு அடையாளம் இருக்கும்.